வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆஃபர் அலர்ட் தமிழ். 2026 புது வருஷம் பிறந்துருச்சு. இந்த வருஷம் தமிழ்நாடு முழுக்க எல்லோரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நகைக்கடன் தள்ளுபடி. 2021ல் 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி செஞ்சாங்க. அதே மாதிரி இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி வருமா, வந்தா யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும், இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழு விவரமும் புரியும். 2021ல் நகைக்கடன் தள்ளுபடி 4800 கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டதுங்க. எல்லாருக்கும் கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. மொத்தம் 13 லட்சம் பேர் இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் தகுதியுள்ள 11 லட்சம் பேருக்கு தான் நகைக்கடன் தள்ளுபடி வந்துச்சு. இதில் நிபந்தனைகள் முக்கியமான பங்கு வகிச்சுங்க. இந்த நிபந்தனைகளால தான் 2 லட்சம் பேருக்கு 2021ல் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கல. அதே மாதிரி 2026லையும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டா இந்த நிபந்தனைகள் அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். அதனால நீங்க 2026 நகைக்கடன் தள்ளுபடி வந்தா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. 2026 வருஷம் நகைக்கடன் தள்ளுபடி வந்தா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். முதல் நிபந்தனையா என்னென்ன வங்கிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கடந்த 2026 வருஷம் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைச்சிருக்கு. பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுக்கு இந்த நகைக்கடன் கிடைக்கலைங்க. பொதுத்துறை வங்கிகள்னா ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் போன்ற வங்கிகளை பொதுத்துறை வங்கிகள்னு சொல்றோம். தனியார் வங்கிகள்னா HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், இது போன்ற வங்கிகளை நம்ம தனியார் வங்கிகள்னு சொல்றோம். இது கூடவே NBFCன்னு சொல்லப்படக்கூடிய நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீஸுங்க. இது மணப்புரம் கோல்டு லோன், தனியார் நிறுவனங்களையும் நம்ம நகைக்கடன் எடுக்கலாம். அந்த மாதிரி பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், NBFCல எடுத்த நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி 2021ல் கிடைக்கல. இந்த 2026ல் 2021 வங்கிகளோட நிபந்தனைகள் மாதிரி இருந்தா தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 2026ல் எத்தனை கிராம் வரைக்கும் நகைக்கடன் வச்சிருந்தா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற நிபந்தனைகளை இப்ப பார்க்கலாம். இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடியில அதிகபட்சமா 5 சவரன், அதாவது 40 கிராம் வரைக்கும் தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா கடந்த 2021 வருஷமும் இதே மாதிரி 5 சவரன், அதாவது 40 கிராம் உள்ள நகைக்கடன்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. எந்தெந்த தேதியில நகைக்கடன் எடுத்திருந்தா தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற நிபந்தனைகள் இப்ப பார்க்கலாங்க. கடந்த 2021 வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நகைக்கடன் எடுத்திருந்தவங்களுக்கு தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தேதியை அரசு தாங்க அறிவிக்கும். அதனால முறையான அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் செய்யணும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்து அரசு பொறுப்பேற்று அதுக்கப்புறம் தாங்க இந்த தேதிகள் பற்றிய முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். அடுத்து இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நிபந்தனைகளை பார்க்கலாங்க. கடந்த 2021 வருஷம் நடந்த நகைக்கடன் தள்ளுபடியில கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் அடகு வச்சவங்களுக்கு, விவசாய கடனுக்காக எடுத்தவங்க, சொந்த காரணங்களுக்காக நகைக்கடன் எடுத்தவங்க, மகளிர் சுயஉதவி குழு மூலமாக நகைக்கடன் எடுத்தவங்களுக்கு தள்ளுபடி கிடைச்சிச்சுங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்கல. அதே மாதிரி இந்த 2026 வருஷமும் நகைக்கடன் தள்ளுபடியில நிபந்தனைகள் இருந்தா கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயத்திற்காக நகைக்கடன் எடுத்தவங்க, சொந்த காரணங்களுக்காக நகைக்கடன் எடுத்தவங்க, மகளிர் சுயஉதவி குழு மூலமாக நகைக்கடன் எடுத்தவங்களுக்கு தாங்க அதிகமான முன்னுரிமை இருக்கும். அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவுங்க. இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடியில என்னென்ன ஆவணங்கள் சம்பந்தமான நிபந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கடந்த முறை 2021 ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி பெற்றவங்கிட்ட இருந்து ஆதார் கார்டும் அவங்களுடைய ரேஷன் கார்டும் ஆவணங்களாக பெறப்பட்டிருக்கு. இதுல உங்க ஆதார் கார்டு உங்க ரேஷன் கார்டோட லிங்கா இருந்திருக்கணுங்க. நகைக்கடன் தள்ளுபடி பெறதுக்கு ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் கட்டாயமா தேவைப்படும். நீங்க 2026ல் நகைக்கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு நகைக்கடன் எடுத்தவங்க பேர்ல இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
இதுல இன்னொரு நிபந்தனை இருக்குங்க. ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க 2-3 பேங்க்ல தனித்தனியா நகைக்கடன் எடுத்திருந்தா யாராவது ஒருத்தருக்கு தான் கடந்த முறை நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த முறை பண்ணாங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்து தனித்தனியா நகைக்கடன் 5 சவரனுக்கு உள்ள எடுத்திருந்தீங்கன்னா குடும்பத்துல ஒருத்தருக்கு மட்டும்தாங்க இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய சமீபத்திய செய்திகள் மற்றும் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அவங்களுடைய வாக்குறுதியா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த 2026 ஆண்டு தைப்பொங்கலுக்கு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணமும் அறிவிச்சாங்க. இந்த ரொக்க பணம் கடந்த 2-3 வருடங்களை விட அதிகமா இருந்துச்சுங்க. அதே மாதிரி இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வர்றதுனால கட்டாயமா நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்புகளும் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. இந்த 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு எதிர்கட்சிகள் இப்பவே வாக்குறுதிகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆண்களுக்கு இலவச பயணம், பெண்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை போன்ற அதிரடியான அறிவிப்புகளை இப்பவே அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய அறிவிப்பும் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது வரைக்கும் நகைக்கடன் எடுத்தவங்க என்ன செய்யணும்னா கட்டாயமா நீங்க எடுத்த நகைக்கடன்களுக்கு வட்டியை கட்டிக்கிட்டே வாங்க. எந்த காரணத்தை கொண்டும் வட்டி கட்டாம இருந்துடாதீங்க. இதனால உங்க நகைகளை இழக்கிறதுக்கான ஆபத்துகள் வருங்க. யாராவது நான் நகைக்கடன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா கட்டாயமா காசு கொடுக்காதீங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க அரசாங்கம் எடுக்கிற ஒரு முடிவு. இது தனிநபர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் இதுல இல்லைங்க. இந்த 2026 ஆண்டு நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல்ல உடனடியா வீடியோவா போடுறாங்க. அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ஏழை எளிய குடும்பங்களுக்கு ரொம்ப பெரிய வரப்பிரசாதங்க. அவங்க குடும்ப கஷ்டங்களுக்காக எடுத்த நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யறப்ப அது அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். அதனால இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி 2026 பற்றிய உண்மையான தகவலை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் உதவுங்க. இதே மாதிரி இன்னொரு பணம் சேமிக்கிற நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.